ஸோ 2.0 இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த ஃபாரஸ்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் கேமு. இது வந்து ஒரு காட்டில் சர்வை பண்ணி உயிர் பிழைக்கிறது தான். அதே மாதிரி ஒரு சில பல டாஸ்க்கெல்லாம் இருக்கும், அதையும் பண்ணலாம். சரி, நம்ம ஏரோப்ளேனில் தான் போயிட்டுருக்கோம். எப்படி இவ்வளோ காட்டுக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி காட்டுக்கு போகிறோம்னு நீங்களே கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. நம்ம எங்கேருந்து கிளம்பணும், எங்கே போய் ரீச் ஆக போகிறோம், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், எதுவுமே எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. சரி, நம்ம பக்கம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம பக்கம் ஒரு மொட்டையை உட்காந்துட்டு இருக்கான். யாரா அவன் கையை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான்? ஒருவேளை பையனாக இருக்குமோ, அது என்னவோ இருந்துட்டு போகுது. ஓகே, இந்த பயம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஏதோ புக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது என்ன புக்குன்னு தெரியல. ஃபார் டிம்மின்னு போட்டிருக்கு. இவன் பேர் தான் டிம்மின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த புக்கை அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த புக் எடுத்து நாம் வச்சுப்போம். ஓகே, ஏதோ டர்புலன்ஸ் நடக்குதா, அதாவது ஏரோப்ளேன் லைட்டாக ஆடுது, அதனால எல்லாம் சீட் பெல்ட் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அடா பாய்ங்களா, சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னடா ஆச்சு? அடே, என்னடா கொல்ல பாக்குறீங்களா? ஏங்க சைடுல இந்த ரெக்கைய காணுங்க. ஏங்க ஏரோப்ளேன் 2 துண்டா போயிருச்சுங்க. முன்னாடி இருந்த பார்ட் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நாங்க இருக்கிறது மட்டும் எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க தரையே தெரியுதுங்க. அவ்வளோதான் கிராஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு சோழி. ஏங்க ரொம்ப தூரம் ஸ்கிட் ஆகிட்டே போகுது. எங்கேயோ போய் பாறையில் மோதிரு போகுது. மோதிருச்சு. எங்க மோதிச்சுன்னு தெரியலையே. பாதி ஏரோப்ளேன் மட்டும் ரொம்ப தூரம் வந்துச்சுங்க. இன்னொரு பாதி எங்கன்னு தெரியல. யாராவன்? அடே, யாரா அவன் ரத்த வெள்ளத்துல இருந்து வந்திருக்கான்? ஐயோ, என் பையனை தூக்கிட்டு போறான். டேய், அவனை தூக்கிட்டு போகாரன். அவனுக்கு சோறு ரொம்ப கஷ்டம். குண்டாய்க்கையில தூக்கிட்டு போகாத. அடா நாதாரி, அவனுக்கு ஒழுங்கா ஒண்ணு கடிக்க கூட தெரியாதா? அவனை கடத்திட்டு போறேடா. ஓகே, நம்ம மயங்கிட்டோம். சரி, கண் முழிச்சு பார்த்தா வெளிச்சம் இட்டு இருக்கு. பையனை கடத்திட்டு போகும்போது கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கு. சரி, ஏரோப்ளேனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாதி ஏரோப்ளேன் காணவே இல்லை. கையெல்லாம் ஒரு ரத்த கலரையா இருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு நம்ம எப்படி காட்டுக்கு வந்தோன்னு? இப்போ இந்த காட்டில் நம்ம சர்வைவ் பண்ணணும். ஓகே, இந்த கேம்ல நம்மளுக்கு பல எதிரிகள் இருக்காங்க, பல சவால்கள் இருக்கு. இதெல்லாம் பாவம்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் வர நிறைய பார்ட்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்த்தா தான் முடியும். இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். ஏங்க இவனை பாருங்களேன், பையனை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அந்த கவலையே இல்லாமல் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு பசி எடுத்ததுக்கு அப்புறம் எழுறான். சரி, ஏரோப்ளேன்லேயே சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சோடா கேனெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூசுன்னு ஒன்று இருந்துச்சு. பூசுன்னு என்னன்னே தெரியல. சரி, இருந்துட்டு போது நம்ம எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 50 பேர் போகிற மாதிரி ஒரு சின்ன ஏரோப்ளேன் தான், பரவாயில்ல. ஓகே, இந்த ஏரோப்ளேனில் வேறு எதாவது இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஏரோப்ளேனில் பாதி ஏரோப்ளேன் தான் இருக்குது, இன்னொரு பாதி எங்கே போச்சுன்னு தெரியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிறத மட்டும் பொறுக்கி எடுத்துகிட்டு போவோம். அங்கே வேறு எதுவுமே இல்லைங்க. ஓகே, சாப்பாடு இருக்குது, ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் சாப்பிட்டுப்போம். ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லை, நம்ம கிளம்புவோம். இந்த கோடாலி என்ன வந்துச்சு? ஓ, இந்த கோடாலி வந்து இந்த பொம்பளை சாகடிக்காக போட்டிருக்கானுங்க. பாவம் இந்த ஏரோஸ்டர். எதுக்கு? ஏன்? அதுல இருந்து ஆளுங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியலைங்க. என்ன மட்டும் விட்டு வச்சிருக்கானுங்க, என் பையனை கடத்திட்டு போயிட்டானுங்க. அவனும் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானு தெரியல, எதுக்கு கடத்தினானுங்கன்னு தெரியல. வேற வழியே இல்லை. இப்போ நம்ம போயிட்டு சர்வை பண்றதுக்கான வழியை பார்க்கணும். ஆமா, இந்த காடு இன்னும் எவ்வளோ தூரம் போகும்? இவ்வளோ இருட்டா இருக்கு. ஐயோ, நாம் இருங்க, ஃபர்ஸ்ட்டுங்க லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த லக்கேஜில் எதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். லக்கேஜுக்கெல்லாம் லாக் போட்டிருக்காங்க. போடு, இந்த கோடலையே ஒரு அடி போட்டோன்னே ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஓகே, அடப்பாங்களா, பொட்டி இல்லையா, கல்லா? சரி, நான் அதுக்கு லக்கேஜ்னு சொல்லி அடித்தேன், பார்த்தா கீழே கல் இருந்திருக்கு. ஓகே, இங்கே நிறைய லக்கேஜ் இருக்கு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். ஃபுல்லாக சாப்பாடு இருக்கு. சாப்பாடுனா ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ் வச்சுருக்கானுங்க, சிலர் வந்து சோடா வச்சுருக்கானுங்க, டேப் வச்சுருக்கானுங்க, அதுக்கப்புறம் மெட் வச்சுருக்கானுங்க. ஓகே, இந்த புக்கு வந்து நம்ம பையன்கிட்டேருந்து எடுத்தோம். ஸோ இந்த புக்கு நமக்கு இப்போ யூஸ் ஆக போகுது. இதில் போட்டிருக்கிறபடி தான் நம்ம வந்து சர்வைவே பண்ண போகிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா 2 செடி கண்டுபிடிச்சிருக்கோம். எடிபிள் ஒன்று, பாய்ஸ்னஸ் ஒன்று. இதில் ப்ளூபெரி மாதிரி ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் ஆகாது. பிளாக்பெரியை சாப்பிட்டோம்னா அது பாய்ஸ்னஸ்ஸு, அது உயிரே எடுத்துருமோ என்னன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து 2 செடி இருக்குங்க. இதில் எது ப்ளூபெரி எது பிளாக்பெரின்னு எனக்கு தெரியல. இந்த கேம் பாருங்களேன், இருட்டாக இருக்குது. இதெல்லாம் எது போய் ப்ளூ கலரு பிளாக் கலர்னு கண்டுபிடிக்குது இந்த இருட்டில்? சொல்லுங்கள், கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி, இது கொஞ்சம் லைட்டாக ப்ளூவாக தான் தெரியுது. சாப்பிட்டு பார்ப்போம். அட பாவீங்களா, இது ஏதோ விஷம் தான் போல். ஓகே, இந்த இடத்துல குருவி இருக்குது, குருவி அடித்து சமைச்சு சாப்பிட்ருவோம். ஆஹா, குருவியோட ரெக்கம் மட்டும் பறக்குதே. குருவி தண்ணி பறந்து போயிடுச்சு. நல்ல வேலை இந்த காட்டில் சிங்கம் புலி சிறுத்தைலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அடர்ந்த காடாக இருக்குது, இருந்தாலும் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியும் நமக்கு. இதில் பல சவால்கள் இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா காட்டுக்குள்ளே வந்தாவே சவால் இல்லாமல் இருக்குமா? ஓகே, நம்ம ஒரு வாரமாக வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு முயல் ஓடிட்டுருக்கு. அந்த முயல் அடித்து கொண்டு சமைச்சு சாப்பிட்றலான்னு பார்க்குறேன். அந்த முயல் ஓடிட்டே இருக்குது. நானும் விடா
விடாம துரத்துறேன். வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறாப்புல. சரி இந்த முயலை கொஞ்சம் தூரம் துரத்திட்டே போயிட்டு இருந்தேன். அது என்ன ஆட்டம் ஆடுதுன்னு பாருங்களேன். எவ்வளோ தூரம் ஓடுது ஒச்சால, எவ்வளோ தூரம் ஓடுறா பார்த்துடுறோம். ஆனால் நமக்கு வந்து எனர்ஜி கம்மியாகிட்டே போயிடுச்சு. சரி எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்னடா அது வெட்ட வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு. அடாடாடாடாடாடாடா, என்னடா இடம் இது? இவ்வளோ பெரிய பள்ளம். ஏதோ எரிக்கல் இது வந்து விழுந்துச்சா என்னன்னு தெரியலங்க. இந்த இடத்துல ஏதோ புதுசாக டாஸ்கர் நமக்கு ஆட் பண்ணியிருக்கானுங்களாம். அது எங்கே போய் பார்க்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி இந்த இடத்துல பாருங்களேன், இது நடுவில் இருக்குங்க. அந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ பெரிய பள்ளம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது நேச்சுரலாக இருக்குங்க. அந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ பெரிய பள்ளம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது நேச்சுரலாக வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி வந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. மாடு, இன்னைக்கு மான் கறி தான்டா நமக்கு. ஓடாத ஓடாத, சொன்னா கேளு, ஓடாத. அடே அடா நன்னாரி பசங்களா, ஓடாமல் இருக்கிறா. இவ்வளோ ஆறு போயிட்டு இருக்கு. சரி ஆற்று அப்புறம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மானை கவனிப்போம். மான் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா நம்மளால அதை அடிக்கவே முடியாது போலயே. மானே சொன்னா கேளு, ஓடாத ஓடாத. ஐயோ அது ஓடிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆறு இருக்கு போல. சரி கண்ணு கட்டின தூரத்தில் ஏதோ குச்சி மாதிரி வச்சு அதில் ஏதோ இருக்குங்க. அது என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே இந்த மாதிரி ஆறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆறுலாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் நமக்கு வந்து ஏதாவது கிராமம் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேர் கிரில்ஸ் சொல்லியிருக்காரு. அது யார் பேர் கிரில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேன் ஆஃப் சோயில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அதில் வர தான் பேர் கிரில்ஸ். ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஓடுது ஓனம் மாதிரியே. சரி அதுக்கு ஓடிட்டு போகுது. ஏய் என்னடா அது, தலையை வெட்டி மாட்டி வச்சுருக்கானுங்க. ஏங்க நம்ம வீட்டில் வெளியே துணியெல்லாம் காய போடுவோம்ல, அந்த மாதிரி 2 தலையை வெட்டி காய போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே இந்த இடத்துல லக்கேஜ் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே 2 கிளாத்து பூஷன் ஏதோ ஒன்று கொடுத்தானுங்க. சரி இருந்துட்டு போது, கிடைக்கிறதெல்லாம் எடுத்துப்போம். எல்லாம் கிளாத்து தான் கிடைக்குது. பால் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. கரெக்டாக அந்த காக்கா பார்த்து அடிப்போமா? ஐயோ காக்கா எஸ்கேப் ஆயிடுச்சுடா. காக்கா அடிக்கலாம் பார்த்தா காக்காவோட ரெக்கை தான் கிடைச்சிது. சரி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கணும். இந்த காக்கா ரெக்கை கூட அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஓகே இந்த குறி கொஞ்சம் அழகாக இருக்குது. சரி அதை அடிக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 வீட்டை பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்தா ஒரு தலையெல்லாம் முழுந்து கிடக்குறான். அடே யாரா நீங்க? இந்த வீட்டிலலாம் யாருமே இல்லைண்ணா. இங்கே பாருங்க, இங்கே 2 தலை. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கே ஐயா. நம்ம பையன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானான்னே தெரியல. ஓகே இதெல்லாம் பார்த்தா பையன் உயிரோட இருக்க மாட்டான்னு தான் தோணுது. இங்கே பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தலையை மாட்டி வச்சிருக்கானுங்க. என்னடா ஓடுது முயல்? ஓடாத ஓடாத, நீ உன்னை அடிச்சு கொள்ள